கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு E4 மாடல். இந்த வண்டி ஒரு 2010 மாடல். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா இன்ஜினோட ஆயிலில் கூலண்ட் மிஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே கூலண்ட்டில் இன்ஜின் ஆயில் மிஸ் ஆகுறது ஒரு கம்ப்ளைண்ட்டு, இன்ஜின் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் மிஸ் ஆகுறது ஒரு கம்ப்ளைண்ட்டு. இன்ஜின் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் மிஸ் ஆகுறது. இந்த வண்டி வந்து ஒரு 2.6 இன்ஜின், ஒரு ஈகல் இன்ஜின். இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கார்பியோ சிஆர்டிக்கும் இதே இன்ஜின் தான் வரும். ஒரு போரில் வந்து பார்த்திங்கன்னா வெட் டைப் லைனர் வரும். அந்த லைனர் ஓரிங் போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயிலில் கூலண்ட் மிஸ் ஆகும். இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுதான். எப்போவுமே கூலண்ட்டில் வந்து ஆயில் மிஸ் ஆகுதுனாவே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கூலர் பஸ்ட் ஆகிடுச்சுன்னா கூலண்ட்டில் வந்து ரேடியேட்டரில் வந்து ஆயில் மிஸ் ஆகும். இல்லை கேஸ்கெட் போனாலும் ஆயிலோட லைனில் வந்து ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலண்ட்டை மிஸ் ஆகும். ஆனால் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட்டு தான் இன்ஜின் ஆயிலில் மிஸ் ஆகுது. இதுதான் இதோட ப்ராப்ளம். இந்த சைடில் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1,96,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டியோட ஸ்டார்டிங் ட்ரபிளில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நேரம் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஓட விடல. ஏன்னா இன்ஜின் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் இருக்குது. கூலண்ட்டும் வந்து உங்களுக்கு போகும்பொழுது இன்ஜின் சீக்கிரமாக சீஸ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைலோட கூலண்ட் லெவல் பாருங்கள். இந்த கூலண்ட்லாம் இங்கே இன்ஜின் ஆயிலில் போனதுனால இன்ஜின் ஆயிலோட லெவல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்ஜினோட ஆயிலை ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைலோட ஹெட்டை ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணுறேன். ஹெட்டோட அடிஷ்னல் பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் பெல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் E4 வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஹெட்டு கேஸ்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூலண்ட்டை ஊற்றி தான் மெயின்டைன் பண்ணோம். கூலண்ட்டை ஊற்றலை அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். ஸ்லீவோட ஓரிங் போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதனால தான். இதோட ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைலன்சரோட போல்டிங் எதுவுமே வரல. நான் ஃபுல்லாக அசம்பிளாக தான் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். இந்த சைடில் உள்ள ஸ்லீவோட ஓரிங் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவும் நான் ஓரிங் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு போர் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூலண்ட்டை ப்ராப்பராக நீங்கள் சேஞ்ச் பண்ணல, கூலண்ட்டை ப்ராப்பராக இல்லைன்னா இது மாதிரி உள்ளே ஃபுல்லாக இன்ஜின் ஃபுல்லாக ரஸ்ட் ஆகும். கூலண்ட்டோட ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ரஸ்ட்டாக உள்ளே ஆகாமல் இருக்கிறது தான். கூலண்ட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவோட ஓரிங் எல்லாம் போகாது. ஏன்னா அந்த இடத்துல ரஸ்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரிங் போயிடும். இது பாருங்கள், இந்த இடத்துல ரஸ்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரிங் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். இதனாலேயும் கூலண்ட் இன்ஜின் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடும். இந்த ஸ்லீவோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,100 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு ஃபினிஷிங் ஸ்லீவ்னால இதில் நீங்கள் போர் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஃபிட்டிங்கு தான். அதே மாதிரி வர ஓரிங்கை நான் செப்பரேட்டாக தான் வாங்கியிருக்கேன். ஓரிங்கோட ப்ரைஸ் பாருங்கள், 91 ருபீஸ் வரும். சாரி ஃப்ரெண்ட், 728 வரும். ஒரு ஓரிங் வந்து பார்த்திங்கன்னா 91 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 ஓரிங் இருக்கும். ஓரிங் ஃபிட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃபிட்டிங் தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்பர் கொடுத்துருக்காங்க உள்ளே போருக்கு உள்ளே போகிறதுக்காகவே. ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஓரிங் எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள்.
இது ஒரு கூலண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப்பர் பண்ணோம். ஒரு ஓரிங் போனால் கூட அடுத்த ஓரிங் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட்டை ஸ்டாப் பண்ணோம். ஆனால் ரெண்டுமே வந்து போகும்போது அந்த போரோட பிஸ்டனோட ஷாக்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் உங்களுக்கு உள்ள ஆயில் சப்ளை உங்களுக்கு இறங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னா ஒரே ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது தான். கூலண்ட்டை மெயின்டைன் பண்ணும்பொழுது இந்த ஸ்லீவ் அதே கலர்லேயும் இருக்கும், அதே வந்து ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். கூலண்ட்டு இந்த ஸ்லீவ் வந்து ரஸ்ட் ஆகாது. கூலண்ட் ஊற்றுற மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஆகக்கூடாது தான். இது கூட அடிஷ்னலாக வாங்கின பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்டன் ரிங்ஸ் தான். ஒரு ஸ்லீவும் அதே மாதிரி பிஸ்டனோட ரிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃப்டர் மார்க்கெட்டு தான் வாங்கியிருக்கேன். இதோட பிஸ்டன் ரிங்ஸோட ப்ரைஸ் பாருங்கள் 4861 வரும். அதேமாதிரி பிஸ்டனை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது கனெக்டாடோட பேரிங்கு, இந்த கனெக்டாடோட பேரிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸு, அதனால் ஸ்டாண்டர்ட் சைஸோட பேரிங் வாங்கியிருக்கேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 675 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராக்கரோட ஸ்லாஸ் அட்ஜஸ்ட்டு. இந்த வண்டி ராக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாஸ் அட்ஜஸ்ட் வரும், அதனால் ஒரு 8 ஸ்லாஸ் அட்ஜஸ்ட் வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பிஸ்டன்லலாம் ரிங்ஸ் எல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதேமாதிரி இதோட கனெக்டட் பேரிங்கை வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணுறேன். பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணுற டூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவை தான் நான் இதில் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லீவை தான் ஒரு கேட்டர் மாதிரி நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு இந்த கார்னரில் வருது. நான் ஆயில் ரிங்ஸோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஃபஸ்ட்டு ரிங்ஸே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வைக்கிறேன். ஃபஸ்ட்டு தேர்ட் இங்கேயும் செகண்ட் கம்ப்ரஸர் ரிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ நான் பிஸ்டன் ரிங்ஸை இந்த பொசிஷனில் தான் வைக்கிறேன். ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் ரிங்ஸு இந்த இடத்துல, செகண்ட் இங்கே, தேர்ட் இங்கே இந்த இடத்துல வச்சுருக்கேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன் ஒரு 120 டிகிரியில் நான் வச்சுருக்கேன். நான் பிஸ்டன் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்லீவோட ஒரு பார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜைலோ E4 இன்ஜினோட கனெக்டாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 65 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். எப்போவுமே இன்ஜினோட ஒர்க்கை பிஸ்டனை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா பிஸ்டன் ஸ்ப்ரே ஜெட்டை வந்து நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு தான் திருப்பி நீங்கள் ஃபிட் பண்ணணும். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜெட் எல்லாமே புதுசு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 வருது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட ஆயில் பம்பு ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டோட ரியரில் கியர் வழியாக தான் உங்களுக்கு ட்ரை ஆகும். அதனால் இன்ஜினோட ஸ்பீடும் ஆயில் பம்போட ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேமாக தான் இருக்கும். இன்ஜினோட ஆயில் ப்ரெஷரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஆயில் பம்பை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஆயில் சம்பை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்ஜினோட ஆயில் ரேடியேட்டரில் வந்து மிஸ் ஆகுது. அதோட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கூலரு. இந்த ஆயில் கூலரும் வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதோட ப்ரைஸ் பாருங்கள் 5200 வரும். இந்த சைடில் ஆயில் சம்பெல்லாம் நான் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் ஹெட்டு தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த சிலிண்டர் ஹெட்டு கேஸ்கெட்டோட ப்ரைஸ் பாருங்கள். இதோட பார்ட் நம்பரு. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஹெட்டு கேஸ்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேஸ்ட்டும் ஆட் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷின் ஷாப்புக்கு போயிட்டு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க. வால்வெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு தான், அவங்க அப்படியே விட்டுருக்காங்க. இப்போ நான் ஹெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஹெட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் மணிஃபோல்டு, இன்லெட் மணிஃபோல்டு நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இன்ஜெக்டர் எதுவுமே நான் சர்வீஸ் பண்ணல. அதேமாதிரி இன்டாக்ட் மணிஃபோல்டு, எக்ஸாஸ்ட் மணிஃபோல்டு நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜைலோட சிலிண்டர் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 LP ஃபவுண்ட் வைக்கிறேன்.
இந்த சைலோ E4 இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட ஓரிங்கில் வழியாக உங்களுக்கு லீக் ஆகிட்டு கூலண்ட் வந்து உங்கள் ஆயில் சம்பில் உங்களுக்கு ஃபில் ஆனதுனால தான் ஆயில் சம்பில் கூலண்ட் இன்ஜினோட ஆயிலில் வந்து கூலண்ட் மிஸ் ஆனதுனால தான் இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக தான் இதோட ஸ்லீவ் ஓரிங்லாம் நான் சேஞ்ச் பண்ணேன். கூடவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவை நான் சேஞ்ச் பண்ணேன். ஸ்லீவை எடுக்கும்போது பிஸ்டனோட ரிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஹெட் கேஸ்கெட்லேயும் ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் இருந்தனால ஹெட் கேஸ்கெட்டு அதே மாதிரி ஹெட்டோட சர்ஃபேஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.